Hello guys, welcome back to my channel. So ரொம்ப நாள் கழிச்சு நான் எடிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். பட் இது எப்போ வரும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் டே இன் மை லைஃப் தான் காட்ட போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் எடுத்திருந்தேன் இதுக்காகவே. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். ஸோ நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் தான், இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ என்னோடய டாக்டர் வந்து எனக்கு ஃபுட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட வேணாம், செட் ஆகாதது அண்ட் டேட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட வேணான்னு சொன்னாங்க. நான் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, என் வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நட்ஸ் எல்லாம் மார்னிங் வந்து எடுத்துப்பேன். பட் அதுவுமே வந்து எனக்கு இந்த வாட்டி ஏற்றுக்கவே இல்லை, ஏனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக ப்ளோட்டிங்காக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே நான் நட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வெறும்னே காலையில் வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் நடுவில் ஏதாவது ஃப்ரூட் முடிஞ்சால் சாப்பிடுவேன், இல்லைன்னா வந்து திருப்பி வந்து ஏதாவது சாப்பாடே சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். அண்ட் மெயினாக என் டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 months வந்து சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி டயர்ட்னஸும் பயங்கரமாக இருந்தது. அண்ட் நைட் வந்து ப்ராப்பராக தூக்கம் இருக்காததுனால காலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் வந்து போகும். தூங்கி நான் எப்போ எழுந்துக்கிறேனோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை வந்து குளிக்கிறது. கொஞ்சம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் ஒரு எனர்ஜியே வரும். ஸோ அப்போ தான் நான் வந்து குளிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து குளிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ரொம்ப டயர்டாகிடும். எனக்கு என்னவோ அந்த பாத்ரூம்குள்ளே குளிக்கிறதுக்கு போனாலே வந்து எனர்ஜியெல்லாம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போ எனர்ஜி வரும் அப்படின்னா, இந்த மிட் மார்னிங் மேலே தான் வந்து கொஞ்சம் எனர்ஜி வரும். ஸோ அப்போ போய் குளிச்சுட்டு வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவேன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ எனக்கு பயங்கர ஹார்மோன்ஸ் வந்து பீக்கில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹார்மோன்ஸ் பீக்கில் இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அப்போ எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகி பிம்பிள் அண்ட் பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் ஸ்கின் கேரை வந்து நான் ஸ்டாப் பண்ணலை. பட் ஸ்டில் ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் ப்ரெக்னென்சி சேஃப்லாம் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாகவே ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக வந்து போடுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்படி குளிக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கோ, தலை குளிக்கிறது அதை விட பெரிய டாஸ்க். ஏன்னா தலை குளிக்கணும்னா மினிமம் ஒரு 20 to 30 minutes ஆகும். அவ்வளோ நேரம் பாத்ரூமில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. எனக்கு என்னமோ பயங்கர டயரிங்காக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறதே ஆக்சுவலாக விட்டுட்டேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் வீக்லி 2 times வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். என்னோடய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேன்னு கணக்கு வச்சு பண்ணுவேன். இப்போ எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா 1.5 weeks வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு டேண்ட்ரஃப் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் போய் ஓகே நம்ம தலை குளிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா ரொட்டீனுமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு டக்குன்னு சளி பிடிச்சிக்குது. முன்னாடி அப்படி இருக்காது. நான் வந்து நிறைய இளநீ குடிச்சிட்டு இருந்தேன், ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், பொமோகிரானட்லாம் நான் ரெகுலராக சாப்பிட்ற ஃப்ரூட், அது சாப்பிட்டாலே எனக்கு வந்து கோல்டு பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் தலை குளிக்கிறதுமே அதனாலேயுமே கொஞ்சம் வந்து நான் வந்து தள்ளி போட்டு சரி இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேண்ட்ரஃப் வந்ததுக்கப்புறம் தான் ஹேர் வாஷே பண்ணுறது. அண்ட் நீங்கள் ஹேர் ட்ரையர் வேறு இல்லை, அதனால் இப்படி தான் வந்து ஃபேன் போட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 3 monthsக்கு மேலே நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ என்னால் எதுவுமே வந்து பெங்களூர்லேருந்து பண்ண முடியாது. அண்ட் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்போ என்னால் தனியாக கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வீட்லேயே இருந்துட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குமா. அதனால் எனக்கு என்னென்னா லன்ச் வந்து கொஞ்சம் சூடாக, நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான், கொஞ்சம் சூடாக கொஞ்சம் புளிப்பாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். பட் குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவும் முடியல. கொஞ்சம் அதிகமாக ஒரு வாய் 2 வாய் அதிகமாக சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் சாப்பாடு எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். பட் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஜங்க் எல்லாம் சாப்பிடாம
பிடிச்சதுலேயே இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் அது மட்டும் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து என் கூடவே இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. என் டாக்டர் என்னை வாக்கிங் போ அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. நான் அதை தான் பண்ணேன். பட் ஸ்டில் வீட்டுக்குள்ளேயே வந்து படுத்துகிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஹெட்டேக் வேறு அதனாலேயே அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு. நார்மலாகவே எனக்கு ஹெட்டேக் அதிகமாக வரும். அண்ட் இந்த மாதிரி மைக்ரேன் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு என் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு சும்மாவே தலைவலி வரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் வாக் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு இங்கே வெளியே பார்க்கிங் ஏரியாவில் மட்டும் வாக்கிங் போவேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் போவேன். அதுக்கு மேலே என்னால் போகவே முடியாது. அந்த 10 மினிட்ஸ் நடந்து முடிக்கும் போதே வந்து எனக்கு என்னென்னா மயக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் போயிட்டு சம்டைம்ஸ் 5 மினிட்ஸ் தான் நடக்க முடியும். ஸோ எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் நடந்துட்டு இந்த மறுபடியும் வந்து உள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு இருந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி நாசியா, வாமிட்டிங் அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சில யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்தேன். ஒரு சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வாமிட்டே வரலை. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வாமிட் வந்தால் தான் வந்து பேபி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசும்போது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதனால் வாமிட் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க. எனக்கும் வாமிட் வரலன்னொன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி பேபி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வாக் பண்ணுவேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் லைட்டாக கேர் ஆகும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஓகே நம்ம பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவேன். இதுக்காகவே வந்து சம்டைம்ஸ் வாக்கிங் போவேன் நான். அண்ட் எங்களுக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியல நிறைய. அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த வாக்கிங் மட்டும்தான் எங்களோட டைமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த வாக்கிங் போகும்போது நிறைய பேசுவோம். அது கூட எனக்கு நிறைய பேசணும்னு தோணும். ஆனால் பேச முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிவிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். ஸோ இதுதான் எங்களோட டைம் மாதிரி நான் வந்து இது பண்ணுவேன். கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தாலே அவர்கிட்ட போய் கேட்பேன், வாக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் வாக் போயிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். பிஃபோர் ப்ரெக்னென்சியும் சரி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் சரி, மூட் அவுட்டாக இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்டோட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்னோடய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வேணும்னா இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் பயங்கரமாக இந்த வாமிட்டிங்லாம் இல்லை அப்படின்னாலுமே செம்ம டயர்டாக இருக்கும். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. சம்டைம்ஸ் செம்ம மூடியாக இருக்கும். இந்த ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக பேக் பெயின், அப்புறம் வந்து ஷோல்டர் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஷோல்டர் பெயின்லாம் வந்துச்சுன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி பயங்கர கண்டினியூஸாக இருக்கும். அதுவும் அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அசைய முடியாது. அதனால் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. நார்மலாக நான் சும்மா ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு நினச்சேன் அம்மா வீட்டில் இருந்தால் கூட. பட் என்னால் எந்த ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல. எப்போயாச்சும் ரீல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் மீ டைம் அப்படின்னா வந்து ஜேர்னல் ஃபில் பண்ணுறது தான். ஸோ ப்ரெக்னன்சி ஜேர்னல் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜேர்னல் சர்ச் பண்ணேன். பட் இதுதான் எனக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு அண்ட் நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஜேர்னலாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில ஜேர்னல்ஸில் வந்து வெறும் இந்த ஆர்ட் ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த ஜேர்னல் வந்து எனக்கு ஓகேவாக தோணுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப முன்னாடியே ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டோன்னா ப்ரெக்னென்சி ஜேர்னல் வாங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நான் நார்மலாகவே ஜேர்னல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஜேர்னல்லையும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஜேர்னல் வேணும் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட டீட்டெயில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் எப்படி இருக்கும் உள்ள அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கி எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதான் பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னல். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட பேர் போட்டிங்கனாலே இந்த ஜேர்னலில் உங்களோட
பேரோட பிரிண்ட் ஆகியே வந்துடும். ஸோ மாம் டு பீலே இந்த நம்ம பேரை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வீக்கோட கவுண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஸ்டிக்கர் புக்ஸும் வந்துடும், நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 5th வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிக் மார்க் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து கரண்ட்டாக 11th வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ எடுக்கும் போது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி நான் வந்து அதை கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இது அண்ட் அடுத்தது உங்களோட கிரேவிங்ஸ், இல்லை பிடிக்காத சாப்பாடு ரிப்பல்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நோட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அப்புறம் மூட் ட்ராக்கர் இருக்கும். ஸோ ஒரு வீக்கும் உங்களோட மூடு வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு வந்து சைடில் எமோஜிஸ் கொடுத்துருக்கேன். ஹாப்பியாக இருந்தால் ஃபஸ்ட் எமோஜி கிட்ட வந்து மார்க் பண்ணணும். இது நான் ஃபஸ்ட்டு தப்பாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணி அதை கிராஃப் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தெரியும் நம்மளோட கிராஃப் எப்படி போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் தென் வந்து ட்ரைமஸ்டர் வைஸ் வந்து ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வீக் 1லேருந்து நினைக்கிறேன், இல்லை வீக் 4லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 4th வீக் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வீக் 4லேருந்து வீக் 40 வரைக்கும் ட்ரைமஸ்டர் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அண்டு டாக்டரோட விசிட்ஸ்க்கெலாம் தனித்தனி பேஜஸ் இருக்கும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க நோட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இந்த வீக் ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் நோட் பண்ணிக்கலாம், நம்மளோட வெயிட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தனியாகவும் ஒவ்வொரு ட்ரைமஸ்டரோட எண்ட்லேயும் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் எதுவுமே ஃபில் பண்ணலை. சப்போஸ் இந்த டேட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த நாளில் நான் வந்து இப்படிலாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னல் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பேக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஹாட் பேக் வந்து பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் கோல்டும் எங்கேருந்து பிடிக்குதுனே தெரியாது. அதனால ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணியும் வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னியே வந்து போயிட்டு இருந்தது ஒரு 3 மந்த்ஸ் மேலே வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ பேக் பெயின் வந்து வந்துகிட்டே இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, இந்த ஃப்ரிடோ பில்லோ வந்து அப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வாங்கலான்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் மந்த்தே வாங்கலான்னு சொன்னார். இல்லை வேண்டாம், இது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனாலும் பேக் பெயின் குறையிற மாதிரி தெரில. 3rd மந்த்தே வந்துட்டோம். சரி ஓகே வாங்கலாம், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பெயின் இருக்குது, எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இது நம்ம வந்து பெட்லலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்ட்டாக பெட்டில் தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து தூங்கிறதுக்குமே நான் பில்லோவாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுகு வலி வந்து பயங்கரமாக எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் முன்னாடியே வாங்கியிருக்கணும்னு வந்து அப்போ தான் ஃபீல் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2Kன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரியல. இது அமேசான்லேயும் இருக்குது. நான் வேணால் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்களோட வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் அமேசான்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரிடோவில் போய் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் டெலிவரி தான் வரும். ஸோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு பேக் பெயினுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்னென்னா இது ஒயிட்டாக இருக்கிறதுனால அழுக்காயிடும் சீக்கிரமாக. இதுக்கு பில்லோ கவர்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம கடையில் விற்கிற பில்லோ கவரும் வாங்கி போட முடியாது, ஏன்னா இதோட ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஷால் மட்டும் அப்படியே சுற்றி பின் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. என்ன முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய டின்னர் டைம் வந்து 7 o'clock ஈவினிங். ஸோ இப்போவும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படி தான் இருக்குது. சம்டைம்ஸ் ஈவன் 6:30க்கெலாம் பசிக்கும் எனக்கு. பட் இப்போ சாப்பிட முடிஞ்சது வந்து ஒரு 2 தோசையோ 2 இட்லியோ தான் சாப்பிட முடியும். பட் என்ன ஆகும்னா, நான் ஒரு 7க்கு சாப்பிட்டுட்டு ஒரு 10க்கு தூங்குறேன் அப்படின்னா ஒரு 3க்கெல்லாம் முழிப்பு வந்துடும். 2, 3 அந்த மாதிரி முழிப்பு வந்துடும் மிட் நைட்டில். அப்போ மறுபடியும் பசிக்கும். அப்போ அகெயின் வந்து ஏதாச்சும் தோசையோ இல்லை என்ன இருக்கோ வீட்டில் அதை வந்து சாப்பிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய டின்னர் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன் வந்து பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய என்டையர் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருமே போயிட்டு இருந்துச்சு. பட் பயங்கரமாக வந்து தூங்கும் போது பேக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும். எனக்கு தூங்கவே முடியாது, திரும்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஈவினிங் ஒரு 6 மேலே ஆச்சுன்னா எனக்கு ஏதோ மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஆகிடுவேன் நான், ஏன்னே தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு.
அண்ட் ஈவினிங் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி விடுவாங்க. அது பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது. அண்ட் ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த முதுகு வலி அண்ட் இன்றைக்குன்னு பார்த்து வந்து இந்த கை வலி, ஷோல்டர் வலியெல்லாம் இருக்கிறதுனால பயங்கர டயரிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட சிம்டம்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு கரெக்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஸோ அவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு சிலதில் கம்பேர் பண்ணுவோம், அவளுக்கு இருக்குது நமக்கு இல்லை எனக்கு இது இருக்குது அவளுக்கு அது இல்லை அப்படின்ற மாதிரி மாறி மாறி கம்பேர் பண்ணிப்போம். பட் எல்லாரோட பாடி டைப்பும் டிஃப்ரெண்ட், எல்லாரோட ஹெல்த்து, எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரெக்னன்சி விலாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.